Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் DSSC வெலிங்டன். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன். இது வந்து நீல்கிரிஸில் இருக்குது. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 6 இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் C சிவிலியன். சேலரி பார்த்தீங்கன்னா ₹18,000 to 56,900. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் கீழே வரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 30, 2024. ஜாப் லொக்கேஷன் நீல்கிரிஸ். அப்ளை மோட் வந்து ஆஃப்லைன். அஃபீஷியல் வெப்சைட் dssc.gov.in. ஸோ இந்த டோட்டல் 6 வேகன்சிஸும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் மட்டும்தான் இருக்குது. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. க்ளீனிங், ஸ்வீப்பிங், ஒர்க் ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறது, கார்டனிங், ஃபீடிங் அண்ட் க்ளீனிங் ஹார்சஸ், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ரிலேட்டட் ஜாப் இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்துங்க, மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் 27 years. இது வந்து ஜென்ரலுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான எக்ஸ்ட்ரா ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3 years, அதாவது 30 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா 32 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years எக்ஸ்ட்ரா, ஸோ அவங்க வந்து 37 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. இது ஆஃப்லைனில் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கும் இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைனலில் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் அனுப்புறதுனால என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அங்கே டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஒரே ஒரு போஸ்ட்டாக, ஸோ அது அந்த நேம் வந்து அதில் எழுதிட்டு அட்ரஸ் வந்து கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன் நீல்கிரிஸ் 643231 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் அனுப்பணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 30, 2024. பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எழுதி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து பே ஸ்கேலோட அந்த லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 1. டோட்டல் 6 வேகன்சி. அன்ரிசர்வ்டில் வந்து 3 வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. OBCயில் ஒரு வேகன்சி, SC/STக்கு ஒரு வேகன்சி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹவு டு அப்ளை செக்ஷன் மட்டும் இங்கே பாருங்கள், நம்பர் 7 இருக்குது. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை டு த போஸ்ட் சப்ஜெக்ட் டு வேகன்சிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். உங்களோட கேட்டகரியை பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வேகன்சி வந்து அன்ரிசர்வ்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அந்த ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட், அதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில் வந்து டீல் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும், இங்கிலீஷில் ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி அனுப்பணும். அதோடு சேர்த்து 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப், அதில் வந்து ₹26 வந்து போஸ்டேஜ் ஒட்டி அதையும் நீங்கள் வச்சு அனுப்பணும். அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. என்வலப் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி கேப்ஸில் எழுதி இந்த அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்தோம், சேம் அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு அப்பியர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது சாதாரணமான ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபோட போஸ்ட்டுனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ரெகுலர் ஜாப்ன்றனால உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுதணும். எக்ஸாமில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் அல்லது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதுவும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் March 30, 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் முக்கியமாக வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு அட்டன் பண்ண வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எதுவும் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே நடக்கும்னா அது வெலிங்டனில் நீல்கிரிஸில் இருக்க அந்த காலேஜ்லேயே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.